welcome to our channel. நம்ம சேனல்ல UGTRB மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு கம்ஃபர்ட்டபிளா ஃபீல் பண்ணீங்கனா நம்மளுடைய ஆன்லைன் பேட்சஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. UGTRB மேத்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச் 2nd அக்டோபர் 2025 அன்னைக்கு விஜயதசமி அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண விரும்புறீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வெக்டார் கால்குலஸை தொடர்ந்து நான் கொடுத்துட்டே இருக்கேன். வெக்டார் கால்குலஸ் UGTRBயில் யூனிட் 4ல் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து சிலபஸ் ஆர்டர் படி கரெக்டாக கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி கிரேடியன்ட் ஆஃப் ஃபைனா என்ன அப்படிங்கிறது விஷயமா எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் உள்ள ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண போகிறேன். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் இருந்தால் கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிரேடியன்ட் ஆஃப் ஃபைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேடியன்ட் ஆஃப் ஃபை இஸ் அ ரியல் ஃபங்க்ஷன். ஃபை ஒரு ரியல் ஃபங்க்ஷன். அது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கும். ரியல் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா கிரேடியன்ட் ஆஃப் ஃபை ஈக்குவல் டு டெல் ஃபை. கிரேடியன்ட் ஆஃப் ஃபை இதை கிரேட் 5 அப்படின்னும் நம்ம ஒரு சிம்பிளுக்காக கிரேட் 5 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு டெல் 5. ஈக்குவல் டு என்னது? டெல் 5. அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? I dou phi by dou x plus j dou phi by dou y plus k dou z dou phi by dou z. இதுதான் நம்மளுக்கு கிரேடியன்ட் ஆஃப் ஃபைக்கான ஃபார்முலா. சரிதானா? இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு ஃபை என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. xz minus y square. ஸோ கிரேட் 5 டெல் 5 ஈக்குவல் டு I இன்டூ dou phi by dou xன்னு போட்டிருக்கு. dou phi by dou x. நம்ம என்ன செய்யலாம், நேராகவே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே போட்டுடலாம். அப்போ 5 இதுக்கு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 z. சரியா? இது டிஃப்ரென்ஷியேஷன் 0 ஆயிடும். plus j into இதில் x z இருக்கு, y டேர்ம் இல்லை, அப்போ இது 0 ஆயிரும். இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் -2y plus k into இதில் dou phi by dou z. zக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 x, இது 0 ஆயிரும் x. சரியா? அப்போ zi -2yj plus xk. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு? ABC. அப்போ எக்ஸுக்கு ஏ சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பி சப்ஸ்டியூட் பண்ணணும், இசட்டுக்கு சி சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டெல் ஃபை அட் த பாயிண்ட் ஏபிசி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வரும்? சிஐ -2bj ப்ளஸ் ஏகே. இதான் நம்மளுடைய டெல் ஃபை. சரிதானா? கொடுத்துருக்கக்கூடிய இதை நம்ம இது பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுருங்க. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள். del phi is equal to I dou phi by dou x plus j dou phi by dou y plus k dou phi by dou z equal to I into dou phi by dou x. Dou by dou x off போடும். dou phi by dou x இந்த இருக்கு. dou phi by dou x sorry இது x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 yz plus j into y க்கு டிஃபரன்ஷியேஷன் 1, அப்ப xz plus k into dou phi by dou z. dou phi by dou z. அப்ப இங்க என்ன வரும்? xy. at the point என்ன கொடுத்திருக்கு? x1 y1 z1. அப்ப del phi at the point x1 y1 z1 equal to I into y1 z1 plus j into x1 z1 plus k into x1 y1. சரிதானா? இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன். செகண்ட் முடிச்சாச்சா? தேர்டில் என்னன்னு பாருங்க. இதில் இந்த x² plus y minus z பண்ணலாமா? ஈக்குவல் டு I into dou phi by dou x. அப்போ இதுக்கு 2x, இது 0, இது 0. அப்போ 2x plus j into இது 0, இது 1
plus k into dou phi by dou z என்ன வரும் minus 1 equal to 2xi plus j minus k. இப்போ del phi at the point என்னது 1, 1, 1. x க்கு 1 போட்டிங்கன்னா 2i plus j minus 2i plus j minus k. சரிதானா? இதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது பாருங்க fourth one. ஓகேவா? ஃபார்முலா வலிக்காமலே வச்சிருக்கேன். fourth one I into இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர். இதில் இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். இங்கே எக்ஸுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1, அப்போ மைனஸ் 3yz இன்ட்டு ஐ முன்னால் போட்டிருக்கேன். ஓகே, ப்ளஸ் ஜே இன்ட்டு இதை ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 3y ஸ்கொயர் மைனஸ் இது ஒய்க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 3xz ப்ளஸ் k இன்ட்டு இதில் 3z ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன வரும் இசட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் 1 அப்போ 3xy. அட் த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கு 1 1 1 கொடுத்துருக்கு. அட் த பாயிண்ட் 1 1 1னா del phi at the point 1, 1 போட்டிங்கன்னா I into 3 minus 3 plus j into 3 minus 3 plus k into 3 minus 3 equal to நம்மளுக்கு என்ன வந்துருது del phi equal to 0ன்னு கிடைக்குது. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. fourth oneல del phi 0 ஆயிடுச்சு. அடுத்த ப்ராப்ளம் fifth one பாருங்க. fifth oneல del phi is equal to I into dou phi by dou x. இது 2z power 4 minus 2xy plus j into இதை x வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கேன். 2z power 4 இங்கே 2xy அப்படி இருக்கும். அடுத்தது j into xக்கு அடுத்தது ஒய்யை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண, அப்போ இது 0 ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கே இன்ட்டு இதில் என்ன வரும்னு பாருங்கள். இதில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இசட்டை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 4z³ இங்கே ஏற்கனவே ஒரு 2x இருக்குது. அப்போ 8xz³ அடுத்தது 0 ஆயிடும். சரியா? அடுத்தது 0 ஆயிடும். அப்போ del phi at the point 2, -2, -2 equal to I into 2z power 4. z power 4னா -2 power 4. நான் அங்கே 16, இங்கே ஒரு 2 இருக்கு, 32 மைனஸ் 2 into xyனா 2 ஒரு -4, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் 8. சரியா? -4 இங்கே ஒரு -2, அப்போ ப்ளஸ் 8 ப்ளஸ் j into minus x square, அப்போ -4. xக்கு வந்து நம்ம என்ன போடணும் 2 போடணும், அப்போ 4 -4 ப்ளஸ் k into 8xz³. 8xனா 16, z³ -8 8 இன்னும் -8 8 8 மீதி 4 ஒரு 8 4 12 -128. ஆன்சர் என்னன்னு பாருங்க 40i -4j -128. 40i -4j -128k. del phi வந்து இப்படி வருது. நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஆன்சரில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஐ வில் கரெக்ட். ஆனால் கிளரிக்கல் ஒர்க்கில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஜோசப் சார் அடிக்கடி சொல்லுவார், கூட்டல் கிளரிக்கல் தெரியலைன்னா நல்லா மேத்ஸ் படிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் ஏதாவது கேர்லெஸ் ப்ளஸ் மைனஸ்லையோ அல்லது பெருக்கல்லையோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். சேனலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2 அக்டோபர் 2025 2 அக்டோபர் 2025க்கான ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள்.